தமிழக வீரர் மாரியப்பனின் வாழ்க்கை குறிப்பு திரைப்படமாக வெளியாக இருக்கும் நிலையில் ஏழ்மையை கடந்து அவர் ஏற்றம் பெற காரணமாக இருந்தவர்கள் மற்றும் குடும்ப பின்னணி குறித்து இப்போது சற்று திரும்பி பார்க்கலாம். பெரிய வடகம்பட்டி சேலம் மாவட்ட எல்லையில் உள்ள ஒரு குக்கிராமம். முறையான பேருந்து வசதிகள் கூட இல்லாத கிராமம். இந்த மலை கிராமம்தான் பாராலிம்பிக் பதக்க நாயகன் மாரியப்பனின் சொந்த ஊர். தங்கவேலு சரோஜா தம்பதியரின் மகனான மாரியப்பனுக்கு இளம் வயது முதலே விளையாட்டு போட்டிகள் மீது அதிக ஆர்வம் இருந்தது. தந்தை தங்கவேலு மாரியப்பனின் இளம் வயதிலேயே குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார். மாரியப்பனுக்கு 2 இளைய சகோதரர்கள், ஒரு சகோதரி. கணவர் பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் நிராதரவாக இருந்த சரோஜா காய்கனி வியாபாரம், கூலி வேலை என தொழில்கள் செய்து தமது குழந்தைகளை காப்பாற்றினார். நானும் பண்ணாத தொழிலெல்லாம் பண்ணாங்க. நல்லா பண்ணணும்னு சொல்லலை. வீடு வாசலில் வீடு வாடகை கூட மாட்டாங்க. கூலி வேலைக்கு தான் போனேங்க. கூலி வேலைக்கு போய் அவனுக்கு சாப்பாடு ஊக்கமாக என்னால் சாப்பாடு கொடுக்க முடியல. ரேஷன் அரிசி கூட எனக்கு வழி இல்லைங்க. என் பசங்களுக்கு ரேஷன் அரிசி கூட என்னால் வாய்க்கு ஆக்கி போட முடியல. அந்த சூழ்நிலையே நான் என் பையனை கஷ்டப்பட்டு நான் வளர்த்தனுங்க. 10ஆவதுல சேர்த்தனுங்க. 10ஆவது சேர்த்தனுலேருந்து அவன் வந்து மேலுமே விளையாடுறதுக்கு போயிட்டான். விளையாடுறதுக்கு போயுமே ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கினான். மெடல் வாங்கினதுமே சந்தோஷம், எனக்கு பெருமை. மாரியப்பனுக்கு 3 வயது இருக்கும் போது அந்த அசம்பாவிதம் நடந்தது. அரசு பேருந்து மோதிய விபத்தில் மாரியப்பனின் கால் கட்டை விரல் ஒடிந்து இடம் மாறியது. இதனால் நடப்பதற்கே சிரமப்பட்டார் மாரியப்பன். வீட்டின் அருகே உள்ள அரசு பள்ளியில் சேர்ந்த மாரியப்பனின் தடகள ஆர்வம் உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரனின் கவனத்தை ஈர்த்தது. ஓட்டம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் மாரியப்பனுக்கு பயிற்சி கொடுத்தார் ராஜேந்திரன். பள்ளிக்காலத்தில் மாநில மற்றும் தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை அள்ளினார் மாரியப்பன். விளையாட்டு பீரியடில் மற்ற பையன்லாம் தாண்டும் போது இவங்க வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். தான் ஒரு ஊனமுற்றம் தாண்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தனியாக போய் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் மற்ற பையன் தாண்டிட்டு வெளியே போன பின்னாடி போய் இவனாக தனியாக அதை தாண்டி அந்த பையனோட அதிகமாக தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் பார்த்தா அந்த பையனோட அதிகமாக தாண்டுறானே அப்படின்னு இவனுக்கு தனியாக ப்ராக்டிஸ் கொடுத்து இவனை மாவட்ட அளவில் விளையாட்டு போட்டி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போனால் இவன் ஃபஸ்ட் ப்ளேஸு, காமனாக விளையாடுறவனோட ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்ததுனால ஒவ்வொரு வருஷமும் இவனுடைய எல்லா கேட்டகரியிலையும் 6ஆவதுலேருந்து 12ஆவது முடிய சேலம் மாவட்ட அளவில் நடந்த விளையாட்டு போட்டியில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடித்தாங்க. பள்ளிப்படிப்பை முடித்த மாரியப்பன் சேலம் ஏவிஎஸ் கல்லூரியில் இளங்கலை வணிக நிர்வாக படிப்பில் சேர்ந்தார். மாரியப்பனின் திறமையை கண்டு வியந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பயிற்சியாளர் இளம்பருதி அவரை பட்டை தீட்டத் தொடங்கினார். இதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச அளவிலான தடகள போட்டிகளிலும் மாரியப்பன் சாதிக்க தொடங்கினார். இதன் காரணமாக பெங்களூருவைச் சேர்ந்த பயிற்சியாளர் சத்யநாராயணாவிடம் பயிற்சி பெறும் வாய்ப்பை பெற்றார். பயிற்சி மட்டுமல்லாது மாரியப்பனின் பொருளாதார தேவைகளையும் சத்யநாராயணா நிறைவேற்றி கொடுத்தார். இதனிடையே முந்தைய லண்டன் பாராலிம்பிக்கில் பங்கேற்கும் வாய்ப்பு மாரியப்பனுக்கு கிட்டியது. எனினும் பாஸ்போர்ட் தாமதமானதால் அவரால் லண்டன் பாராலிம்பிக்கில் கலந்து கொள்ள முடியவில்லை. தனது தனி திறமையால் ரியோ பாராலிம்பிக்கில் பங்கேற்கும் வாய்ப்பை மாரியப்பன் பெற்றார். சாதித்தும் காட்டியுள்ளார்.